ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ்ல இது எபிசோட் 2. இந்த எபிசோட் 2ல வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 26ல இருந்து 50 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 25க்கு வந்து ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காம அந்த வீடியோவுமே போய் பாருங்க. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் நம்பர் 26ல இருந்து 50 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 26, பிழையற்ற தொடரை தேர்க. ஃபர்ஸ்ட், அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஃபுல் ஸ்டாப். தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஓகேங்களா? இப்ப அடுத்து, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர், தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இந்த பீன்றது தப்பு. ஏன் தப்புனா, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர், அமைச்சர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பதவியேற்றவுடன் பாராட்டுகள், ஓகேங்களா, குவித்தனர்ன்ற வரக்கூடாது, குவிந்தனர் தான் வரணும். சோ அதனாலதான் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், அதாவது குவிந்தன வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப மத்த ஆப்ஷன் பார்க்க மாட்டேன்னு கேட்டீங்கன்னா மத்த ஆப்ஷன்லயுமே பாருங்களேன், குவித்தனர், இதுலயுமே குவித்தனர் தான் போட்டிருக்கு, இது தப்பு. அதே மாதிரி இதுலயுமே குவித்தனர் தான் போட்டிருக்கு, இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு. இதுலயும் குவித்தனர் தான் போட்டிருக்கு, அப்ப இதுவும் தப்பு தான். ஏன்னா வந்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன அப்படிதான் வரணும், குவித்தனர்னு வரவே கூடாது. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். ஓகேங்களா? விருந்தினர் வந்து அதாவது மோந்து பார்த்தா வாடிடும் அனிச்சம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விருந்தினர் வந்து முகம் வாடுறாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன அந்த மாதிரி கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, வரவேற்கவில்லையானால், ஓகே, இனிய மொழி பேசவில்லையானால், ஓகே, கடுஞ்சொற்கள் பேசினான், முகம் திரிந்து நோக்கினான். ஓகேங்களா? இது நாலுமே வந்து விருந்தினருக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வரவேற்கலைனாலும் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், இனிய மொழி பேசல, அதாவது சிரிச்சு அந்த மாதிரி பேசாம சோகமா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், கடுஞ்சொற்கள் அதாவது கோமா பேசலாம் கஷ்டமா தான் இருக்கும், முகம் தெரிந்து நோக்கினான் அதுவுமே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதாவது கண்டு காணாத மாதிரி இருக்காது. அப்படி இருக்கப்ப இந்த நாலுமே அவங்களுக்கு கஷ்டம் தான் கொடுக்கும். ஆனா இதெல்லாம் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணிடுது. ஓகேங்களா? வரவேற்கல. இப்ப நான் ஒருத்தவங்க எங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வான்னா கூப்பிடணும், அவங்கள வான்னா கூப்பிடலனாலே டைரக்டா அவங்களே வந்து இவன் நம்மளை மதிக்கல, அந்த கான்செப்ட் தான் போகும். அதே மாதிரி கடுஞ்சொற்களும் அதே மாதிரிதான், இனிய மொழி பேசல, சிரிச்சு பேசாம உம்முன்னு இருந்தாலும் அதே தான். ஆனா ஒரு மாதிரி வான்னு கேட்கணும், ஆனா வந்து அது நம்மளை இன்சல்ட்டும் பண்ணும். அந்த மாதிரினா முகம் தெரிந்து நோக்கினாள். ஓகேங்களா? அப்ப பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. ஆப்ஷன் டி, நான்மணி கடிகை தான் கரெக்டான ஆன்சர். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. ஆப்ஷன் சி, கொல்லாமை. உவேசா சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். ஆப்ஷன் சி, என் சரிதம் தான் கரெக்டான ஆன்சர். அவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றின நூல் என்ன? என் சரிதம். அப்ப ஆப்ஷன் சி, என் சரிதம் தான் கரெக்டான ஆன்சர். பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. ஓகேங்களா? அப்ப வந்து ஆப்ஷன் சி, தேசபக்தன் தான் கரெக்டான ஆன்சர். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. ஆப்ஷன் டி, கரும்பு தான் கரெக்டான ஆன்சர். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை, இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. ஆப்ஷன் சி, உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா? ஆப்ஷன் சி, உருத்திரங்கண்ணனார் தான் கரெக்டான ஆன்சர். பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. ஆப்ஷன் பி, வலைப்பதிவர் தான் கரெக்டான ஆன்சர்.
பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. நிறைவு தமிழ்தான் இது. வெளியீடு தமிழ்தான். வாடகை ஒழுங்கு ஒழுங்குமே தமிழ்தான். அப்போ வந்து வாடகை தான் வந்து பிறமொழி சொல். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம். புறத்தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதில் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்கிறது. ஓகேங்களா? இப்ப அந்த இதுல இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பேராகிராஃப்ல இருந்துச்சு பாத்தீங்களா, அதை வச்சுதான் இதுல கேள்விகளும் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை எவை? இப்ப போய் இதுல போய் ரீட் பண்ணி பாருங்களேன். அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும். அகம்னா என்ன? உள்ள. அப்போ வந்து ஆப்ஷன் சி அறநூல்கள் தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. சரி, அடுத்து இளமையாக இருக்க உதவும் கலை எது? இப்பயும் போய் இதுல ரீட் பண்ணி பாருங்க. இங்க ஏதாச்சும் பாருங்க. இளமையில் கற்றல் என்பது இளமையாக இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது. ஓகேவா? அப்போ வந்து இதுக்கு ஆப்ஷன் டி கல்வி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இளமையாக இருக்க உதவும் கலை எது? கல்வி. ஓகே. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? மறுபடியும் நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றன. ஓகேங்களா? நடைன்னு கொடுத்திருக்காங்க. அது புறநடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்தா இதுக்கு ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ புறநடை பயிற்சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? அதையுமே போய் பார்ப்போம். அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி அகநடை பயிற்சி தான் கரெக்டான ஆன்சர். கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இதையும் பாருங்க. இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம். ஓகேங்களா? அப்படி பாக்குறப்ப இளமையாக தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இடியோசை கேட்ட நாகம் போல் என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி மிரட்சி தான் கரெக்டான ஆன்சர். நீரு பூத்த நெருப்பு போல. நீரு என்பதன் பொருள் என்ன? அதாவது நீரு பூத்த நெருப்பு போல. அப்ப நெருப்புல இருந்து என்ன வரும்? ஓகேங்களா? அது சாம்பல் தான் வரும். நெருப்பு வந்து ஒரு இதை எரிச்சிருச்சுன்னா அதுல இருந்து சாம்பல் தான் வரும். சோ ஆப்ஷன் ஏ சாம்பல் தான் கரெக்டான ஆன்சர். பொருளறிந்து பொருத்துக. ஃபர்ஸ்ட், ஓதுதல் காதில் மெல்ல சொல்லுதல். அதாவது ஓதுதல்ன்றது காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல்
பலர் அறிய சொல்லுதல், உளறுதல், ஒன்றுக்கொன்று சொல்லுதல். அப்ப ஆப்ஷன் டி 3124 தான் கரெக்டான ஆன்சர். பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது, மாமனுக்கு ஆகாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. ஆப்ஷன் டி நொறுங்க தின்றால் 100 வயது. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததென்று கண்டறிக. இது புவியியல் அதெல்லாம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் சுரங்கம் இதெல்லாம் சொல்றாங்க. இதுல எது வரும்னு பாருங்களேன். ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள் துறை, உயர்கல்வித்துறை, சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை. ஓகேங்களா? இதுல கண்டிப்பா நமக்கு தெரியும் உயர்கல்வித்துறை வராது, சுற்றுச்சூழல் துறையும் வராது, வனத்துறையும் வராது. ஏன்னா இதுல புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தான், இயற்கை வளங்கள் தான் அது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், இயற்கை வளங்கள் துறை. பொறுத்துக. பிரேசிங் கட்டு சட்டங்கள், பிரிக்யூட் கட்டி, சிமெண்ட் பைஞ்சுரை, வேனீர் மெல்லுரை. அப்ப ஆப்ஷன் ஏ 3412 தான் கரெக்டான ஆன்சர். அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் தாக்குபவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், தாக்குபவர். பொறுத்துக. அரிட் கத்திமுனை குன்று, அரினாசியஸ் ராக் மணற்பாறை, அர்ஜிலேஷியஸ் ராக் களிமண் பாறை, ஆப்லைட் கடைசியா இருக்குது இடையாள கிரைனைட் பாறை. ஓகேங்களா? அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 2413. ஓகேங்களா? அவ்வளவுதான். மீத இருக்க கொஸ்டின் அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.